நல்லாரை காண்பது நன்று, நலிமிக்க நல்லர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார்கள் வருவதற்கு என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையை தங்களை வாழ்த்துவதென்றால் பூ போலே பொன்னுலகையில் பொன்னுலகே கண்டேனமா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளி நீயே பூ போலே பொன்னுலகையில் பொன்னுலகிலே கண்டேனமா ஒளி நீயே பூ போலே பொன்னுலகையில் பொன்னுலகிலே கண்டேனமா அம்மா வென்று மருங்கன்று குட்டி அது தாய்மையை கொண்டாடுது வாழ்க அஞ்சாத வீரம்போல் இருக்கும் முன்றமல் ஆடி வர்ற வெண்பொல் தோகை பாடி வர்ற மனதறிவியே இத்துறைவு உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டிருந்தமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாபால் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மை நாரதர் மகரிஷி உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த புறத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமையை படைத்தவர் தாங்கள் பேர் நாரதர் மகரிஷியிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. கேளுங்க. கேட்கிற கேள்விகளா என்ன கேட்டாலும் பதில் காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க. ஒரு நாடு வளம் வர வேண்டும்னா அந்த நாட்டில் அனைத்து விதமான செல்வங்கள் நிறைந்திருக்க வேண்டும். செல்வங்களும் நிறைந்திருந்தால் மட்டும் போதாது, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரியாக இருக்க வேண்டும். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மட்டும் சரியா இருந்தா சரியா இருக்காது. நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் முதல் சரியா இருக்கணும். அமைச்சர் தான் என்ன வேணும், என்ன குறை, ஏது குறையா இருக்கணும் அமைச்சருக்கு தான் தெரியும். அவர் தான் தெரியும். மன்னரிடத்துல தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவெடுப்பாரு. அப்பதான் அந்த நாடு சிறப்பட முடியும். நாடு நல்லா இருக்கும். உங்க நாடு தொண்டை நாடு, ஊரு சிற்றூர். தங்கள் பெயர் வள்ளி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. காவல். நீங்களா? நான் தான் வரணும். நாட்டுக்குள்ள வந்து நீங்க நீங்களா
என்னன்னு கேட்டேன். ஏங்க காவல் அப்படின்னா ஆண்கள் தான் பொதுவா இந்த மாதிரி வனப்பகுதியில் காவலுக்கு வருவாங்க. ஏன் பெண்கள் பருவமடைந்த பெண்ணா இருக்கீங்க, நீங்க வந்து காவலுக்கு வந்துட முடியீங்க? நான் தான் வரணும். ஏன்னு கேட்டேன். எங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நான் தான் வரணும். ஏன் உங்க அப்பா ஏன் உங்களை சொன்னாரு? உங்க வீட்டுல அண்ணங்க 7 பேர் இருக்காங்க, அந்த 7 வர சொல்லி இருக்கலாமா? அந்த 7 பேர் இருக்கிறனால தான் பிரச்சனை. என்ன யாருமா இல்ல யாருக்கும் இல்ல. எங்க அப்பாவுக்கு ஆரம்பத்துல 7மே ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு. எங்க அப்பா நேத்திக்கடை வச்சுக்கிட்டாரு. எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை காட்டில் தின வதச்சு அந்த பொண்ணு கையாலே அறுவடை செஞ்சு உனக்கு படைக்கிறேன் முருகா அப்படின்னு எங்க அப்பா வச்ச நேத்திக்கடை. அந்த நேத்திக்கடை நான் கொண்டு போய் செலுத்தணும். அதுக்காக நான் வந்திருக்கேன். கடன்கிட்ட வந்தால் நீங்க கடன் உலகத்துல நான் மட்டும் கிடையாது, உலகத்துல பிறந்த எல்லாருமே கடனுக்கு உட்பட்டவதான். கடன் இல்லாம மனிதனுக்கு கடைசி காலகட்டத்தில் செய்யக்கூடிய கடமைகள் செய்வதில் ஒரு கடன்காரர், அதுவும் கடன் தானே. ஏன்னா தாயை சிறந்த கோவில்மலை தந்தை சொல்மிக்க மந்திரமலை என்ற சொல்லுக்கு இணங்க உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க இப்படி காவலுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க அப்பா சொல்ல கேட்காதனால அப்படி உலகமுக்கு நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீங்களே சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா? எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு அதை நீங்களே பெருமையா சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா? தன்னுடைய தகப்பை பேச்சே கேட்காம ஊர் உலகம் எங்க சுத்திக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுலாம் ஒரு பெரிய பெருமை. இதுல நீங்க வேற சொல்லிக்கிறீங்க. நீங்க விஷயத்தை பேசணும்னா சரியான முறையில் பேசணும். நான் என்ன சரியா பேசுறேன்? குடும்பத்தை கெடுத்தோம்னா எந்த குடும்பத்தை கெடுத்தாங்க? நாரதர் போய் உண்மை சொல்றதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சொன்னா உங்களுக்கு என்ன குற்றம்? எனக்கு ஏற்பட்ட விருப்பம். என்ன விருப்பம்? உலகத்துக்கே பொது தொண்டு செய்யணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தொண்டு செய்யறதுக்கு அர்த்தமான்னு கேக்குறேன். இங்க ஒரு பிரச்சனையா இருந்தா அது முடிவில் நன்மையாகவும் இருக்கு, நல்ல ஒரு உபயோகமா இருக்கு. நம்ம அறிவா பேசுற நம்ம பேசுறதா பேசணும். நீங்க பேசக்கூடாது. எதை வேணாலும் பேசுறது பேசல. சொல்லுவ சொல்ல பிரிதோரு சொல்ல வெள்ளும் சொல்லிமா இருந்து என்ன இப்படித்தான் பேசணும். இந்த வழியில தான் பேசணும். வர முறை இருக்கு. பேச்சுக்கு அங்கங்களை வச்சிருக்காங்க. ஆமா, இந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது இருக்குல்ல அப்படின்னு விஷயங்கள் இருக்கு. எங்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன புரியுங்களா? சொல்றாங்க ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அதை ஏத்துக்கல வேணும். ஏன்னா சொல்லுங்க இருங்க. அதுக்கு நீங்க குடும்பத்தை கெடுத்து அதை எந்த குடும்பத்தை கெடுத்தாலும் நீங்க சொல்லுவீங்க. நான் கேட்டுக்கணும் அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. எந்த குடும்பத்தை நாரதர் கெடுத்து சொல்லுவாப்பா? பூலோகத்தில் விடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லாருக்கும் சவுடாலா சாமி அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? இல்ல என்கிட்ட நேரா பேசுங்க. என்கிட்ட நேரா பேசுங்க. பொறுமை அவசியம். அங்க திருப்பி சொல்லிட்டு போறீங்க. தைரியம் இருந்தா என்கிட்ட பேசணும். என்கிட்ட நேரா பேச வேண்டியது. என்னன்னு கேக்குறேன் பாருங்க பாருங்கன்னு கேட்டேன். இந்த சட்டம் சவுடாலு இந்த மிரட்டுறது உருட்டுறது வேற எங்காவது போய் வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்கிட்டா செட்டே ஒருத்து விடுவேன். பொறுமையா பேசுமா? சவுடால பேசுற சண்டியார்த்தனம் பண்ற. பொறுமையா பேசணும். எங்க என்ன பேசணும் எனக்கு தெரியும். எனக்கு பாடம் எடுக்க உங்களை கூட்டிட்டு வரல. சரி எடுத்துச்சுன்னா அது வேற விஷயம். நீ பசுமாடு மாதிரி நீங்க வந்து சரி எடுத்துக்கிட்டு இருக்க. பசுமாடு இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது முதல்ல. சரிங்களா? உலகத்துல இருங்க பேசுறீங்களா நீங்க? உலகத்துல இந்த பிரச்சனை சொல்றீங்கல்ல கலகம், அதுக்கு ஒன்று சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுவான். சாதாரண குடும்பம் இல்ல, சிவபெருமானுடைய குடும்பத்திலேயே நல்லா ஒட்டுமொத்தமா இருக்காங்க. ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த குடும்பத்தையே பிரிச்சு நாராயண தாயா சொல்றீங்க. பழம் கொடுத்தாரு குடும்பத்தை கெடுத்தாரு. ஆமா, அதனால என்ன விஷயங்கள் நடந்தது இருங்க. அதுக்கப்புறம் பிறகு ராதாசிரியா பேரை சொன்னா மண்டே ரெண்டாக்கிடுவேன் நான். ராதாசிரியா யார்? ராதாசிரி யாரு? ராதானா யாரு? படையப்பா அவர்களே. ராதானா யாரு? ராதானா யாரு? படையப்பானா நீ தினமும் வணங்கக்கூடியவர். நானா? அவர் கால்ல கும்பிட்டு உள்ள புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. அது நீங்க படையப்பா கால்ல. அது நீங்க சொல்லாதீங்க. நீங்க நான் வந்திருக்கேன். அப்புறம் யார் சொல்றது? யார் கால்ல எப்ப கும்பிட்டு உள்ள எனக்கு தெரியும். நீங்க வாயை மூடுங்க முதல்ல. கும்பிட்டு உழுகாம போவனே ஆளுக்கு ஒரு திசையா பாவம். அவர் சின்ன பிள்ளையில அப்ப போய் உட்கார்ந்தவர் பழனியில. நீங்க சொல்றீங்க பெருமை கிடைச்சிச்சு சிறப்பு கிடைச்சு. பெருமை எப்ப? குடும்பத்தை பிரிச்சு அவங்களா தன்னை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்துல அவங்களா ஒரு தனி இடத்தை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமை எல்லாமே அதெல்லாம் சரி. அதே மாதிரி எல்லாம் ஒரு ஊர்ல பாருங்க நடைமுறையை சொல்றேன். ஒரு ஊர்ல யாராவது ஒரு பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை, அதுக்கு யாராவது இடையில ஒருத்தர் காரணமா இருப்பாங்க. அப்பதான் ஒரு சண்டை உருவாகும். அப்பதான் சொல்லுவாங்க நல்லா இருந்த குடும்பம் நாரதர் மாதிரி வந்தாயே அந்த குடும்பமே கெட்டு போச்சு, நாசமா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உலகத்துல வேற யாரும் பேரை ஏன் சொல்லக்கூடாதா? ஏன் நாரதர் உங்க பேரை மட்டும் சொல்றாங்களே என்ன காரணம்? சரி அதை விடுங்க. நீங்க சொல்றீங்க அதென்ன பெண் வர்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். பசு சொல்றீங்களா? காமாதேன்னு என்ன காளமாடு உங்களது சொல்லுங்க. காளமாடு செறி அடிக்குதுன்னா அது காரணம் வேற. பசுமாடு கட்டுத்தரது கத்துச்சுன்னா அதுக்கு காரணம் வேற. புரியுங்களா? பசுமாடு இருக்கே அந்த பசு இல்லாம எதுவுமே கிடையாது. உலகத்துல தெய்வங்கள் எல்லா ஒரு தெய்வம் விநாயகரை கும்பிடணும், விநாயகர் கோயிலுக்கு போகணும், முருகனை கும்பிடணும், முருகன் கோவிலுக்கு போகணும், ஐயப்பனை கும்பிடணும், ஐயப்பன் கோவிலுக்கு, சிவனை பார்த்தா சிவன், பெருமாளை பார்த்தா பெருமாள், இப்படி அவங்கள ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு தனித்தனியாக இருப்பாங்க போய் கும்பிடணும்.
ஆனால் உலகத்தில் உள்ள நல்லா கேட்டுங்க ஒட்டுமொத்த தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வணங்கலாம். எங்கே வணங்கலாம்? நீங்கள் சொல்கிறீங்களே காமதேனு என்ற பசு, அந்த பசுக்கிட்ட தான் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடியது. அதனால் பசுமாட்டை வணங்கினா அத்தனை தெய்வங்களும் வணங்கினதுக்கு சமமாக லட்சம், ஒரு லட்சம் போட்டு, ஒரு கோடி போட்டு, லட்சம் போட்டு ஒரு வீடை கட்டுறோம். நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ உழைச்சிருப்போம் நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் நம்ம போய் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார முடியுமா? உட்காரோம். முதல்ல யாரை கொண்டு வரோம்? யாரை கொண்டு போகிறோம்? பசுமாட்டை தான். காமதேனு, காமதேனு என்ற பசுவை தான் கன்றோட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். அதற்கு பிறகு தான் லட்சம் போட்டா என்ன, கோடி போட்டானே, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரங்களே உள்ளரிக்க போக முடியுமா? அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த காமதேனு பசு. இப்படி பேசுறீங்களே, வாங்க அண்ணன் பேச. காமதேனு பசு, காமதேனு பசுனா எந்த மாட்டை ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு கோவில் இருந்துட்டாலும் முத கூட்டிட்டு போறது பசுமாடு. நீங்களே சொன்னீங்க பசுவும் கன்றும் தான். அந்த பசுமாடு கன்று ஈந்தாத்தாம நீ சொல்ற மாதிரி அது காமதேனு பசு. அந்த பசு என்ற மாட்டுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கும். நான் அதை ஏத்துக்கிறேன். கண்ணு குட்டியே போடாத ஒரு மாட்டை உள்ள பிடிச்சி போவாங்களா? கன்று போட்டதான் பிடிச்சி போவாங்க. கண்டுபிடி போடுறது காரணமா இருக்கிறது எது? அதுக்கு காரணமாவா? உலகத்துக்கு நீங்க 1000 சொல்லலாம். நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய இருங்க கேக்குறதுக்கு என்ன சும்மா இருக்கிற மாட்டை பிடிச்சி போவாளா? இல்ல முடியாது. காளை என்று சொல்ல சிவனுடைய அருள் இருந்தா தான் எதுவும் நடக்கும். புரியுதுங்களா? சிவனுடைய அருள் இருந்தா தான் எல்லாமே நடக்கும். இருங்க சிவனுடைய இருங்க சிவனுடைய அருள் இருந்தா தான் எல்லாமே நடக்கும். ஒரு விஷயத்தை காக்கக்கூடியவள் யார்? அதான் ஒரு பெண்ணு நினைச்சா நான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு பெண் மனதில் வைத்தால் மட்டும்தான். அந்த குழந்தையை கொடுக்குறீங்க, கொடுத்தா அது அப்படியே இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடியது அந்த தன்மை யாருக்கு உண்டு? பெண்ணாகப்பட்டவளுக்கு தான். நீங்கள் சுமக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா? இந்த உலகத்திற்கு ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்று இந்த உலகத்திற்கு வரும் பொழுது உங்களையே அறிமுகப்படுத்தக்கூடியது யார் தெரியுமா? பெண்ணு தான். உன்னுடைய அப்பா இதாண்டா உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பெண்ணாகப்பட்டவள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவள். சரிங்களா? அதனால தான் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் 2, பெத்த தாய் தகப்பே, அதுதான். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை எங்கே கொண்டு வச்சு கடைசியா முதல்ல மாதா பெத்த தாய் தான் உலகத்திலே முதல் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எங்கிட்டலாம் பேசி ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிற லட்சணத்தை நான் அப்போவே நான் கணிச்சிட்டேன். நீங்கள் லட்சணம் புரியுங்க. ஆமாம், இப்போ என்ன பேசுறீங்க நீங்கள்? எங்கள் அண்ணன்ட்ட பேசுறீங்க, நீங்கள் சொன்னீங்க பழத்தை கொண்டே கொடுத்து அவங்க குடும்பத்தை பொறிச்சாரு வச்சாருன்னு. அந்த கனியினால என்ன நசியம் நடந்தது? உலகத்துல ஏன் இந்த கனி கிடைக்கணும்னு கோபத்தோட முருகப்பெருமான் போனாரு. முருகப்பெருமான் எதுக்கு தோற்றுவிக்கப்பட்டார்? எதுக்காக? மக்களை காட்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டார். தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. எதுக்கு தோற்றுவிக்கப்பட்டாரு? எதுக்கு தோற்றுவிக்கப்பட்டார்னாக்கா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டார். அசுரன் அழிக்கிறது தானே. அசுரர்களை அழிப்பதற்காக. குரு யாரு? சூரபத்மனுக்கு யாரு? அவர் அசுரர் தானே. அசுரன் தாமா. சூரபத்மனுக்கு குரு யாரு? யார் குரு? இடுமனாகப்பட்டவன். இடுமனாகப்பட்டவன் தான் சிவகிரி சக்தி 2 மலையை சுமந்து சென்றான் தென் திசை நோக்கி. முதலாக அவன் தான் காவடி எடுத்தவன். முதலாக காவடி எடுத்தது அவன்தான். அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாதர் கொண்டு வந்த கனி கிடைக்கவில்லை என்ற பொய்யான கோபத்தோடு சென்று இடுமனாகப்பட்டவன் அழித்து அண்ணவனுக்கு மோட்சத்தை கொடுத்து அங்கே அமர்ந்து அதனால ஒரு படைவிடு உருவாகிறது. எல்லாம் நன்மை. வாய் மட்டும் இல்ல, அவ்வளவுதான். உங்கள்கிட்ட வாயிலாம் என்ன அப்படியே இல்ல, நல்லா பேசுறீங்க நீங்க. ஒன்னாட்ட பேசும்போது லட்சணம் என்ன லட்சணத்தை கேட்டு விட்டீங்க. எங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்டாரு உங்களை மாட்டோம்? எங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்டு எங்களால என்னத்த பேச போறீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பேச என்ன தெரியும்? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே. நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாதான் கேட்க முடியும், சொல்ல முடியும். ஆமா, எங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்டாரு உங்களை? விநாயகர் பெருமான் எத்தனை முறை தந்தத்தை ஒடிச்சாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை ஏன் போடுறாங்கன்னு விஷயத்தை கேட்டாரு. விளக்கம் சொல்லியாச்சு. விளக்கம் சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்களா? விளக்கம் சொன்னீங்க. காது கேட்டுச்சா கேட்கலையா? நீங்க சொன்னதா விளக்கமா? ஆமா. அசுரன் அழிப்பதற்காக அருகம்புல் மாலை இட்டார்கள். நல்லா தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு கேட்டேன். தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியுமா தெரியாதா அப்படின்னா பேசுவேன். தெரிஞ்சா பேசுறேன், பேசாம நிக்க வேண்டியதானே.
தெரிஞ்சா பேசணும், பேச நிக்க முடியாது. உனக்கு என்ன தெரியல? இப்ப நான் சொன்னது பொய்யா? நீங்க சொன்னது உண்மையானு கேட்டேனா? உண்மையான பதில். அல்ல படிச்சிருக்கியா முதல்ல? நீ தான் படிக்கணும். நான் எதை நேர்ல பார்க்க கூடிய ஆளு. நேர்ல பார்த்து தான் இப்படி பேசுறீங்க. காலை முக்காலத்து உணரக்கூடிய நாரதராகப்பட்ட உனக்கு என்ன தெரியணும்? நான் படிச்சிருக்க ஆளு தான். நான் படிக்கிறவன், நீங்க நேர்ல பார்க்க இருக்கக்கூடியவர். அதனால தான் 4 யுகத்திலையும் வரக்கூடியவர் நாரத மகரிஷி. நான் 4 யுகங்களையும் படித்து தெரிந்திருக்கக்கூடியவள் இந்த வள்ளியாகப்பட்டவள். நீங்க கும்பாபிஷேகம் யாருக்கு? இப்ப கும்பாபிஷேகம் சித்தி விநாயகருக்கு தான். சித்தி விநாயகருக்கு கும்பாபிஷேகம். ஆமா, கும்பாபிஷேகத்தில் எப்படி யாரை பற்றி என்ன பேசுகிறாரு பாருங்க. சரியாக பேசுனா கூட பரவாயில்ல. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே பேசுனதுக்கே நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். மறுபடியும் உங்கள்கிட்ட நான் என்னத்தை கேட்டு நீங்கள் பதில் சொல்லி சரிவாங்க. அருகம்புல் விநாயகர் பெருமானுக்கு ஏன் போடுறாங்க? அதானே கேட்டாரு. எத்தனை விளக்கம் சொல்லியாச்சுல? என்ன விளக்கம் சொன்னீங்க? சொல்லுங்க அந்த விளக்கத்தை. அட நாராயணா, அனலாசுரன் என்ன சொல்ற? அசுரனாகப்பட்டவன் அழிப்பதற்காக அந்த அனலாசுரனை விநாயகப் பெருமன் விழுங்கினாரு. அந்த வெப்பம் குறையறக்காண்டி அருகும்புல் மாலை போடுறாங்க. அப்படி விஷயத்தை சொல்லியாச்சுல. இப்போ அனலாசுரனை விழுங்கினாரே, அந்த வெப்பமாகப்பட்டது தனியணும். அதனால அருகம்புல் மாலையை சாத்தினாங்க, வெப்பமாகப்பட்டது தனிந்தது. அதுக்கு அதனால தானே. அதுக்கு பிறகு அருகம்புல் மாலை அதன் வழியாகத்தான் போடுறாங்க பிள்ளையாருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடியே அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு போட்டிருக்காங்க. யாரு நீங்க சொல்றீங்க? எதை கேட்டாலும் ஏத்துக்கிட்டு போக முடியுமா? நீங்க என்ன சொன்னாலும் எட்டார புத்தி. நீங்க விஷயத்தை சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க. தெரிஞ்சா தெரியும், தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்ல கட்டாயம்லாம் படுத்தலை. உங்களை தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி நான் என்ன பாவம், அவருக்கு தெரியாம வந்துருந்தா நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ வந்துட்டாரு, போயிட்டு போறாரு அப்படின்னு விட போறேன், அவ்வளவுதான். எங்கே ஒரு மாறாட்டம் எம்மையில போட்டு யாராட்ட மாட்டோம் இருக்கு. இன்னைக்கு ஒன்று நான் இப்போ நாரதர் கால் வச்சத்தேன் கழகம். ஆனால் நான் இன்னைக்கு முடிவோட தான் வந்திருக்கேன். அவர் கழகம் பண்றாரோ இல்லையா? கொல்லங்குடியில இருந்து வரும்போதே அந்த கொல்லங்குடி ஆத்தால நினைச்சுக்கிட்டே வந்துட்டு போகல. கூட்டிக்கிட்டே வந்திருக்கேன். என்ன பத்திரகாளியாவ பார்த்து பேசணும். அவன் நீங்க எப்படி பேசுறீங்களோ அதன் வழியா தான் பதில் வரும். அப்படிங்களா? நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு விஷயத்தை, ஒன்னண்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை கண்டு அதுக்கு முன்னாடியே அருகம்புல் மாலை இட்டார்கள், எப்படி இட்டார்கள் அப்படி விஷயத்தை கேட்டிருக்கீங்க. தைரியம் எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாது, நான் வந்து கேட்க மாட்டேன். அழிக்கக்கூடிய கடவுள் யாருமா? அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? அழிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு. காக்குறது மகாவிஷ்ணு. படைக்கிறது பிரம்மன். பிரம்மா. ஆமா. இப்ப சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? அவருக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். பெருமாளுக்கு கல்லுக்கு வாகனம். விநாயகப் பெருமானுக்கு மூசிக வாகனம். படையப்பாவுக்கு என்ன படையப்பா? முருகனுக்கா? முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட வாகனம் இருக்கு. மயில் இருக்கு. பிரம்மாவுக்கு என்ன? ஆட்டுக்கடா இருக்கு, யானை இருக்கு, குதிரை இருக்கு, கழுகு இருக்கு. அவர் சாதாரண அத்தனை வாகனங்கள் இருக்கு. அவருக்கு குன்று இருக்கு, மிடமெல்லாம் குமரன் இருப்பான். ஆமா, அவருக்கு ஏகப்பட்ட வாகனம் உண்டு. ஏகப்பட்ட வாகனம். எரும மாடு யாருக்கு வாகனம்னு கேட்டேன். கேட்கிற விதமா கேளுங்க. எரும மாடு நல்ல சுர்ற மாதிரி கேட்பேனா? எரும மாடு யாருக்கு வாகனம்? ஏன் ஒரு கடவுளை சொல்லி வாகனத்தை கடத்த சொல்லுவீங்களா? எமனுக்கு வாகனத்தோட பேரை சொல்ல மாட்டீங்களா? எரும மாடு எமனுக்கு வாகனம். எமத்தோட வாகனம் எரும மாடு. கழுதை. மூதேவி. மூதேவி. கழுதை. மூதேவிக்கு என்ன வாகனம்? கழுதை. கழுதை வாகனம். மூதேவிக்கு கழுதை தான் வாகனம். கழுதை. சரி சரி. ஒரு கழுதைங்கிறது நல்லா தெரியும். கழுதை என்றால் அழகான ஒரு பெண்ணை குறிக்கும். அடே அப்பா, நீங்க ரொம்ப அழகு நினைப்பு. ஆமா, நினைப்பா இதுக்கு என்னன்னு கேக்குறேன். இப்ப நீங்க கேட்டுக்க ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? ஒரு இடத்துல விநாயகப் பெருமான் ஆலயத்தில் இங்கே பாருங்க, 6 மாதம் கருப்பு நிறத்தில் இருப்பார் விநாயகப் பெருமான். 6 மாதம் வெள்ளை நிறத்தில் இருப்பார். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டேன், நீங்க ஏற்கனவே பேசுறத வச்சு நான் கேள்வி கேட்டேன். நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில சொல்ல நான் வந்திருக்கேன். பதில் சொல்ல தெரியல. என்ன சவுடாளு? அருளை கொடுக்கக்கூடிய இருளாய் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அப்படியா? என்ன சொல்றீங்க பாப்போம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, திரும்ப ஏங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு போனா சுட்டுப்புடு சாகர மாதிரி சொல்லுவேன். ஆமா, தாங்க முடியாத போறான். என்ன நீ சொல்றீங்களே? நான் கேட்கிற கேள்விக்கு நல்ல அறிவாளியாக இருந்தா, நான் கேட்கிற கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பரவாயில்ல. நான் சொன்னதுக்கு சொல்ல முடியல, கேள்வியை பதில் அதற்காக சொல்ல முடியல. இவங்க திருப்பி
என்கிட்ட கேக்குறாரு. கேள்வி பதில் எதற்கு? கேள்வி எதுக்கு கேக்குறான்? பகுத்தறிவு வளர்வதற்காக. உனக்கு வழக்கணும்னு தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கேட்ட நான் கேட்டுக்கிற கேள்வி நீ பதில யோசிச்சுக்கிட்டு இரு. ஆனா நீ கேட்டதுக்கு நான் பதில சொல்றேன். இருங்க இருங்க. எனக்கு நீங்க அப்படி ஒண்ணு விட்டு கொடுக்க வேண்டாம். எனக்கு அப்படி தேவையில்லை. நீங்க சொல்றீங்க எனக்கு பரவாயில்லை ரோசகார புள்ள எனக்கு அறிவு இல்ல. இல்ல எனக்கு அறிவு இல்ல. எனக்கு அறிவு இல்ல. அதனால அந்த வள்ளி பொண்ணுக்கு அறிவு இல்ல. அதனால நான் போய் கொஞ்சம் அறிவை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு இங்கெல்லாம் ஆளே கிடைக்காம போய் பிடிச்சிருக்கா பாருங்க ஸ்ரீரங்கம்பட்டியிலேந்து. அடேப்பா எல்லாம் என் நேரம். ஸ்ரீரங்கம் யாருமா இருக்கக்கூடிய இடம்? யாரு? பெருமாள் இருக்கக்கூடிய இடம். வந்திருக்கேன் சொல்லுங்க. அங்கே வந்திருக்கீங்களா? சரி அங்கேருந்து வந்திருக்கீங்க. ஆனா வாய் சரியில்லையே. என்ன வாய் சரியில்லை? ஆமா அப்படி பேசுங்க. காட்டணுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு என்ன குறைச்சேன்னு கேக்குறேன். சொல்லுங்க பதில சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். தெரியல போல பரவாயில்ல அப்படி ஓரம் பண்ணி அது யோசிங்க. தெரியாம கிடையாது. சொல்லாட்டி இந்த ஊர்ல விட்டு போக மாட்டேன். ஊர்லயே கட்டி வைக்க சொல்லிடுவேன் நான் உங்களை. ஆமா பதில் தெரியாம எதுக்கு வரலாம் வர்றாரு கேள்வி மட்டும் பேச பதில சொல்லுமா. ஆமா 6 மாதம் வெள்ளையாகவா 6 மாதம் கருப்பாகவும் இருப்பார். இருக்கக்கூடிய இருக்காரு பிள்ளையாருக்கு. கருமை நிறத்தில் தான் எல்லா தெய்வங்களும் கருவறையில் கருமை நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார் வெள்ளை பிள்ளையார். அவர் இருக்கார் எங்கே இருக்கார் அப்படின்னா திருவளம் சுழி அப்படின்ற ஊரில் வெள்ளை பிள்ளையாக காட்சி தருவார். ஆனால் பாருங்க அந்த ஊரை தெளிவாக சொல்லுங்க. திருவளம் சுழி அப்படின்ற ஊரில் வெள்ளை பிள்ளையாராக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் 6 மாதம் வெள்ளையாக 6 மாதம் கருப்பக நிறம். அதான் நிறமாறும் விநாயகர். சித்தி விநாயகர், கற்பக விநாயகர், செல்வ விநாயகர், வள்ளி விடும் விநாயகர், இப்படிலாம் விநாயகர் இருக்குது. விநாயகருக்கு எத்தனை நாமங்கள் இருக்குது. அதே போல் நிறமாறும் விநாயகர் 6 மாதம் கருப்பாக இருப்பார், 6 மாதம் வெள்ளையாக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா வீர கேரள மன்னன் ஒரு மன்னன் என்ன பண்ணுறாரு ராமநாதபுரம் வர்றாரு. ராமநாதபுரம் மன்னன்னு பார்க்க வர்றாரு. வரும்பொழுது ராமேஸ்வரத்தில் அக்கறை தீர்த்தம் ஆடுறாரு. அப்படி தீர்த்தம் ஆடும் பொழுது காலில் ஒரு கல் இடருது. ஒரு கல் எடுத்து பார்க்குறாரு. பிள்ளையார் வடிவில் இருக்குது. பிள்ளையார் வடிவில் இருக்குது. அந்த கல்லை கொண்டுட்டு போய் அந்த மன்னனை பார்க்க போகிறாரா இல்லையா அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு ராமநாதபுரத்திலே. அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்னுடைய ஞாபகமாக உங்கள் இடத்துல கொண்டு போய் வச்சு வழிபடுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த பிள்ளையாரை கொண்டு வராரு. கொண்டு வந்து வரும் பொழுது இப்படி 5 அங்குலமாக இருக்குது அந்த பிள்ளையார். சின்ன பிள்ளையார். ஒரு கல் இப்போ சில ஏதோ வளருமா மலை கூட வளரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ 5 அங்குலமாக இருந்ததை அவர் கொண்டுட்டு வரும்போது கொண்டாந்து வெட்ட வெளியில் ஒரு சின்ன அரசங்கன்றை வச்சு அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டாரு. அப்போ ஆனால் அது பாருங்க வளர்ந்து 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 இன்னைக்கு 16 அங்குலமாக இருக்குது. அந்த மரம் வளரக்கூடியது தெரியும். அந்த மரம் இப்படி பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த மரம் வளர்ந்துருச்சு. அந்த கிணறு 6 மாதம் ஒரு வெள்ளையாக இருக்கும்போது கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வெள்ளையாகவே பால் நிறத்தில் இருக்குமா. பால் நிறத்தில் இருக்கும். அதே போல் அந்த அரச மரம் இருக்குங்க இல்லையா வெள்ளூர் பச்சையில் இருக்குமா. இது உண்மை நடந்துக்கிட்டே இருக்குது. வெள்ளூர் பச்சையில் இருக்கும். 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அவன் மறுபடியும் என்ன கருமை நிறத்தில் மாறும். அந்த வெள்ளையான நிறத்தில் ஒரு லேசாக முதலாக ஒரு புள்ளி வரும். கரும்புள்ளி விழுகும் பார்த்தீங்களா. அந்த புள்ளியாக விழுந்து அப்படியே என்ன பண்ணிடுவார் நிறம் மாறிடுவார் கருப்பாக. அப்படி கருப்பாக இருக்கும் பொழுது அந்த கிணத்துக்குள்ளே இருக்க தண்ணி கரும்பச்சையில் இருக்குமா. அப்படியே கருமை நிறத்தில். அதே போல் அங்கே உள்ள அரச மரத்தில் உள்ள இலைகள் எல்லாமே கரும் பச்சையில் இருக்குமா. இது இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. விநாயகர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் 6 மாதம் வெள்ளையாக 6 மாதம் கருப்பாக இருக்கக்கூடிய பிள்ளையார். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கேரளபுரம் என்ற ஊரில் அந்த நிறம் மாறக்கூடிய பிள்ளையார் இருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரினா ஏற்றுக்குங்க, இல்லையா மறுத்து பேசலாம். தெரிஞ்சா பதில சொல்லணும், இல்லைன்னா தெரியலாட்டியாவது நிக்கணும். நான் சொன்னதை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இதுதான் அப்படின்னா பேசி நான் என்ன உங்களை மாதிரியா சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சவடால பேசுறீங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கேரளம்னு ஊர்ல நடக்குதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில். நான் கேட்டதுல நீங்க சொன்ன பதில் உண்மையாது. தமிழ் இருங்க. நீங்க வந்த விஷயத்தை பொய்ய சொன்னா வந்த விஷயத்தை கேட்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன். தவறுனா மறுத்து பேச சொல்லியிருக்கேன். நல்ல அறிவாளி என்ன பண்ணணும். அம்மா நீ தப்பா சின்ன பிள்ளை தப்பா சொல்லிட்டேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாதானே. சொல்ல வேண்டியதானே. பதிலா சொன்னா அதை மட்டும் சொல்லுமா. ஏன் தேவலாம பேசுறீங்க? தேவலாம என்ன பேசுறீங்க? தேவலாம என்ன பேசுறீங்க? உண்மையான பதிலா? உண்மையான பதிலா? உண்மையா? உண்மைதான். உண்மைதான்றே. உண்மையா? என்ன கேட்ட உண்மைதான். ஏமா கத்தாதமா வேற மாதிரி
நினைக்கிற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிற போற? இது உண்மையான பதில். கொல்லவரை நீங்க ஆக்குறீங்க. உண்மையான பதில். உண்மைதான் சொல்லியிருக்கேன். உண்மையான பதில். உண்மைதான் சொல்லியிருக்கேன். நானும் உண்மையான பதில் தானே சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். நல்லா சுத்துது இன்னைக்கு எனக்கு கிரகம். கிரகம் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் பிறந்துட்டானா நவ கிரகங்களில் ஒரு பார்வங்க இருக்கத்தான் செய்யும். உன் கிரகம் இப்படி வந்து நிற்குது. இல்லாட்டி தான் அந்த கிரகம் போய் உட்கார. நான் எதற்காக வந்திருக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்துட்டா, நீங்க எதுக்காக உங்களுக்கு வேற வேலை வெட்டி இருந்திருக்காது. சும்மா அப்படி ஊரை சுத்தலாம்னு வந்திருப்பி. அது எனக்கு தேவை கிடையாது. உங்க வேலை வெட்டி சுத்தணும். உலகம் எங்கே சுற்றி வர முடியாது. சாபத்தின் காரணம் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வேலை இல்லாம வந்து நின்று இருக்கீங்க. அப்போ வாய் இப்படி பேசுறீங்களே. சாபத்தை வாங்கிட்டு சுத்தம் போதுமே இப்படினாக்க எப்படி? நான் கேட்டங்களுக்கு பதில் நீங்க கேட்டது உங்க அண்ணன் ஒரு விளக்கத்தை சொன்னீங்க. நான் அது கிடையாது. இன்னொரு விளக்கமும் இருக்கு. ஏன் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆமா, அதாவதுங்க இந்த கலியுக காலத்துல அவந்தி என்ற ஒரு நாடு, இந்த அவந்தி என்ற ஒரு நாட்டில் சுலபன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவி சுபத்திரை என்ற பெண்மணி. சுபத்திரனா ராமாயணத்தில் வரக்கூடிய சுபத்திரை கிடையாது. அந்த பெண்ணோட பேரு சுபத்திரை. அப்ப இருவரும் இங்க வாழ்ந்து வருகின்ற பொழுது அதே நாட்டை சேர்ந்த ஒரு அந்தணன். சரி, பரவாயில்ல. நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? கேள்வி கேட்டல. இல்லை, இந்த பேர்லாம் சரியா சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தெரியல, முழுசா கேட்டு போ. அப்புறம் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, முழுசா சொல்லிட்டீங்கண்ணா, அது வேற. சரி, சொல்லுங்க. பயம் வந்துருச்சு. பயம் இல்லை, தெரியாம அடியா பெரிய பயம். சொல்லுங்க. இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்ல போறேன். புரியுங்களா? அப்ப சுலபன் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு வரனா அவனுடைய மனைவி சுபத்திரை. அதே நாட்டில் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் மதுசூதனன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தணன். அவன் ரொம்ப வறட்சி ஏற்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கஷ்டப்படக்கூடிய ஆளு இருக்கக்கூடிய இடத்துல போய் கேட்கணும். ஒரு நாட்டை மன்னன் இருக்கிறான்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை என்றால் யாருக்கிட்ட போய் கேட்கணும்? மன்னர்கிட்ட தானே கேட்கணும். அப்போ அந்தவே என்ன பண்ணுற மதுசூதனன் என்றவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நாட்டை ஆளக்கூடிய மன்னன்ட்ட போய் ஏதாவது கேட்போம் அப்படின்ட்டு அந்த அவதி என்ற நாட்டு மன்னன்ட்ட போய், எப்பா நான் ரொம்ப சிரமப்படுறேன், குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, ஏதாவது உதவி பண்ணுங்க, நீங்கள் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படி கேட்கின்ற பொழுது உதவி பண்ண மாட்டேன்ட்டார். உதவி பண்ணலன்னு சொன்ன உடனே அப்போ அந்த மதுசூதனன் என்று சொல்லக்கூடிய அந்தனை என்ன சாபம் விடுறாருன்னா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நான் ஒரு உதவி கேட்டால் அதுக்கு மாட்டேன்ட்டல, அடுத்த பிறப்பில் நீ ஒரு மாடா திரிஞ்ச அலைவ, எருதுவாக பிறப்பா என்று சாபத்தை கொடுக்கிறார். மாடு மதுசூதனன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு மாடா போவன்னு சாபத்தை கொடுக்கிறார். மன்னனுக்கு சாபத்தை கொடுத்த உடனே மன்னனுடைய மனைவி யாரு? சுபத்திரை. இவர் ரோசக்காரி. நம்ம புருஷனுக்கு இவர் என்ன சாபம் கொடுக்குறது? கையை பிடிச்சி ஒடிச்சு விடுவேன். ரோசக்காரன எங்கே கையிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரோசக்காரி தான், ரோசக்காரி தான். நான் 16 கேள்வி கிட்ட நிப்பாட்டுவேன். ரோசக்காரின்னு நீ உன்னை ரோசக்காரி நீ சொன்ன கதையில் சொல்கிறேன். சுபத்திரை என்ற பெண்ணாக தன் புருஷனுக்கு ஒரு சாதாரண மனுஷன் சாபம் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அவ கோபப்பட்டு என்ன பண்றா, என் புருஷனுக்கு நீ என்ன சாபம் கொடுக்குற, உனக்கு நானும் சாபம் கொடுக்குறேன், அவ என்ன சாபம் கொடுக்குறா, எதிர் சாபம். அந்த அவந்தி என்ற நாட்டு மண்ணுடைய சாபத்துக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, மதுசூதனனுக்கு அடுத்த பிறப்பில் நீ கழுதையாத்தான் பிறந்து திரிவ. போய் பேச. மதுசூதனன் மன்னனுக்கு மாடா போய் திரும்ப அவர் சாபம் கொடுக்கிறாரு. அவரோட மனைவி வந்து என்ன கொடுக்குறா, அந்த நாட்டு மன்னன் மனைவி இந்த மதுசூதனுக்கு என்ன சாபம் கொடுக்குறா, நீ கழுதையா போகணும் அவன் சாபம் கொடுக்குறியா. அப்பத்தான் அவன் என்னம்மா இதே வேலையா இதுக்கிட்ட போயிருக்காங்க. நின்றுமாக்கியா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை சாட பேசல, கை நீட்டிலாம் பேசல. நான் ஜாட பேசலையேங்க, நான் மக்களை பார்த்து பேசுனேன். சும்மா இந்த கையை நீட்டி பேசுறது, ஒரு மாதிரி பேசுறது நிறுத்துங்க முத. ஆமா, கேள்வி கேட்டது யாரு? கை இருக்காத அப்புறம் கேள்வி கேட்டது யாரு? நான் தான். அருகம்புல் மாலையை போடுறாங்கிற விஷயத்தை உங்க அண்ணனுக்கிட்டே விளக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். மறுபடியும் நீங்க சரியா சொல்லி ஒரு விளக்கம் இருக்குண்டு. நீங்க சரியா சொல்லியிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? அது ஒரு விஷயம் தான். இது விளக்கம் இருக்குன்றது கேட்டனால கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? அப்ப நீ கழுதையா போன சாபம் கொடுத்தானே, அப்பதான் மதுசூதனன் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு சாபம் கொடுக்குறியா. உன் புருஷனுக்கு சாபம் கொடுத்தனா அவன் கேட்கிட்டு உதவி பண்ணல, அதனால கொடுத்தேன். ஆனா உன் புருஷனுக்கு சாபம் கொடுக்குற, நீ எனக்கு சாபம் கொடுக்குற, நான் மறுபடியும் உனக்கும் சாபம் கொடுக்குறேன். அடுத்த பிறப்புல நீ எல்லாம் ஒரு புள்ள எடுத்துக்கிட்டு திரியிற புள்ளச்சியா பிறப்புன்னு சாபத்தை கொடுத்தேன். 3 பேரும் மாற்றி மாற்றி சாபத்தை கொடுத்துக்கிட்டாங்க. சாபம் கொடுத்தபடி அடுத்த பிறப்புல 3 பேருமே பிறக்கின்றார்கள். மன்னன் எருதுவா பிறக்கான், மாடா பிறக்கான். அந்த மதுசூதனன் என்று சொல்லக்கூடியவே கழுதையா பிறந்துட்டேன். அந்த பெண்ணு புள்ளச்சி என்ற பெண்ணாக பிறந்துட்டார். 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது இந்த மாடு என்னாக சொல்லுங்க. மாட்டை வச்சு ஒரு விவசாயி உழுகிறாரு. இப்போ எல்லாம் எங்கே கலப்பை போட்டு விழுகிறா, பூரா டிராக்டர் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விவசாயி ஒரு மாட்டை காலையில் 6 மணிக்கு ஏரில் பூட்டினாருன்னா 12 மணி வரைக்கும் உழுதுகிட்டு தருவாங்க அப்போ எல்லாம். அந்த மாதிரி இந்த மாட்டை ஒரு விவசாயி உழுதுகிறாரு.
12 மணிக்கு மேலே அவுத்து விட்றாரு. அது பசியில் கமனு பசியில் வாடி போய் நிற்கிது அந்த மாடு. இந்த கழுதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுதையை ஒருத்தர் சலவை தொழிலாளி தன் மூட்டையில் சுமந்து சென்று தலைவை துணி துவைக்கிற இடத்துல கட்டி போட்டிருக்காரு. அதையே அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கழுதையை அவுத்து விட்றாரு. இந்த கழுதையும் பசியில் தெரியுது. சொல்ல சொல்ல நான் சந்தோஷப்படுறேன். கிடைக்கும் திம்பம்ட்டு கழுதனை நீ கை காட்ட எனக்கு சந்தோஷம் பயங்கரமா இருக்கு. பாருங்கம்மா, அடிக்கடி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடிக்கடி அழகான பெண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்ற கதையில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உன்னைவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த கழுதைக்கும் இப்படி பசி ஏற்பட்டுச்சு, மாட்டுக்கும் பசி ஏற்பட்டுச்சு. இந்த நேரத்தில் பாருங்க, அந்த பெண்ணு புள்ளச்சி என்ற பெண்ணாகப்பட்டவள் நல்ல அருவம்புள்ள நிறைய அறுத்து ஒரு புல்லுக்கட்டை கட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் காத்து மழையுமா அடிச்சு ஊத்துது. பக்கத்தில் ஒரு விநாயகப் பெருமான் கோவில். அந்த கோவிலுக்குள்ள போய் இந்த புல்லு கட்டு கொண்டு போன பொம்பளை புள்ள அந்த கொண்டு போய் புல்லை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அங்கே பக்கத்தில் தெரிஞ்ச அந்த மாடு கழுதையும் அதே கோயிலுக்குள்ள விநாயகப் பெருமான் கோயிலுக்குள்ள மழை பெய்யுதுன்னு அதுவும் உள்ளே போயிருச்சு. அப்போ புல்லுக்கட்டை பார்க்குது. எது? இந்த கழுதை மாடு. இந்த தானே இருக்கு புல்லு, இதை மேய்ஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்ட்டு ரெண்டுமே சேர்ந்து புல்லுக்கட்டை மேய. புல்லறுத்தவ சும்மா இருப்பாளா? புல்லுக்கட்டை தூக்கிட்டு அந்த மாட்டை விரட்டுறா. மாட்டையும் அந்த கழுதையும் மூணுமே சுற்றிக்கிட்டு அந்த விநாயகப் பெருமானையே சுற்றி ஓடி வர்றாங்க. தன்னை அறியாமையிலே அந்த அருகம்புல்லால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகத்தை நடத்துகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கின்ற விநாயகப் பெருமான் நேரடியாக காட்சியளித்து மூவருக்கு சாப போச்சனத்தை கொடுத்தால். நீங்கள் முப்பிறப்பில் மன்னனாக இருந்தீங்க, நீ அரசியாக இருந்த, நீ சாதாரண மனிதனாக இருந்த, நீ மறுபடியும் அதே பிறப்பில் எடுப்பீர்கள் சொல்லி வரம் கொடுத்த விநாயகப் பெருமான் நேரில் காட்சியளித்து தன்னை அறியாமையில் நீ அருகம்புல்லால் எனக்கு அபிஷேகம் செய்த ஒரு விஷயம், இது எனக்கு எப்போதும் பிடித்த ஒரு விதமாக இருக்க வேண்டும் சொல்லி அவங்களுக்கு கொடுத்த வர்றோம். அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை எடுத்துக்கு இன்னொரு காரணம். ஏற்றுக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. வந்த விஷயத்த சொல்லுங்க. அப்புறம் பரவாயில்ல அப்படின்னா இல்லை, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க. உண்மையா 100 தடவை கேட்டீங்க. பரவாயில்ல, என்ன பெரிய விஷயமா? பதில சொல்லிட்டீங்க. சரி விடுங்க. இருக்கல அங்கேட்டு கேள்வி சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நீ இன்னொரு காரணம் கேட்டாலும் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நான் எதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். உனக்கு நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் கேட்க எந்த பொம்பளை புள்ள கேட்டுக்கிட்டு இருக்காது. உங்களுக்கு வேலையே தான். புருஷன் பார்த்து வைங்கன்னு வாங்க சாமி. பொம்பளை புள்ள நடைமுறை பழக்கவழக்கத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறேன்னு. ஆகா, சரி மாதிரியா தெரியுது. ஒரு ஆளை பிடிச்சி கட்டி. சரி, உங்களுக்கு வேலையே தானே? என்ன வேலையா? மாப்பிள்ளை பார்க்கறது. இந்த எல்லாத்துக்கும் இப்படி தான் பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் இப்படி தான் பார்க்குறேன்னா இவரை காட்டிலும் மாப்பிள்ளை வேணும். இவரை காட்டிலும் நான் பார்த்து வந்துடுறேன் மாப்பிள்ளை. அப்படி கட்ட போறீங்க கத்தி ஒண்ணா வைக்க போறேன். கை மட்டும் வேலை செய்ய சத்தத்தை ஏத்தி விட்டுக்கிறாங்க மாலையை. என்னம்மா அவரை சொன்னா நீங்க ஏன் ஏத்தி விட்டு இருக்கீங்க? நான் என்ன ஏத்துறேன்? இல்ல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். நான் இப்ப என்ன பொட்டையப்பான் அப்படியே ஏத்துறேன். அதுக்கு உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். ஏன் மாலையை நான் சரி கட்டி உனக்கு என்னமா? அப்பா ஆமா, எனக்கு இவரை பார்த்தாவே பிடிக்கல. அந்த படையப்பான்னு சொன்ன உடனே சத்தம் இல்லாம வருது. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? படையப்பானா முருகப்பெருமானுங்க. அவரா? நீங்க வர நினைச்சீங்க? வாசிக்க படையப்பா என்று சொன்னா பக்க வந்து வாசிக்க. அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பிரமணிய நம, அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பிரமணிய நம. கட்டப்படி நேரத்தில் கிட்ட வந்து நிக்கணுமா, கட்டி ஒண்ண வைக்க போறீங்க. இந்த மாதிரி வேலை கிட்டதானமா சம்மதத்தை இப்ப தாரமா.
பழக சூரியன் சூரியனை காட்டுக்கு என்ன பார்த்து கூட்டி விட்டு கேட்கிற இன்று சூரியன் அஸ்தமனமாவதற்கு உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதன் அல்ல, நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சும் இல்லை, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுறது கேட்டியா? அப்ப யாரு முழிக்க சொன்னா? நாங்க மட்டும் அப்படியே நிக்கிறோம் முகரையில முழிக்க போயிட்டாரா? அண்ணே சத்தியமூர்த்தி அண்ணே சொன்னாதான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன், போவே மாட்டேன். கேட்கணும் எல்லாம் ஒரு அண்ணனா இருக்க பாரு, எனக்கு என்னத்த சொல்றது? நான் தங்கச்சி எடுத்து நீரே மரத்தை குடிக்கணும். ஆமா, எனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம், நீ அப்புறம் குடி. சீக்கிரம் பண்ணி தொலைச்சு போ. என்ன இப்படி சொல்ற? சீக்கிரம் பண்ணி தொலைஞ்சு போ, சீக்கிரம் போ. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நீ எல்லாம் ஒரு அண்ணனா பிறந்திருக்க பாரு, இன்னே சொல்லணும். எனக்கு சரி, எனக்கு கல்யாணம் எல்லாருமே வந்திருந்து என் கல்யாணத்துக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு பத்திரமா வந்து சேருங்க. சரியா? போயிட்டு வரட்டா? முருகா